இந்தியா பாகிஸ்தான் அது எதுல இருந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி தான். எஸ்பெஷலா வந்து வேற ஏதோ ஒரு பெரிய பகையா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. பட் கிரிக்கெட்ல அப்படின்னு வந்துட்டா விடவே மாட்டாங்க. இந்த சமயத்துல கிரிக்கெட்டை பத்தி நம்ம பேசுறதுனால 2013 தோனி வந்து பாகிஸ்தான் கிட்ட மேட்ச் வின் பண்ண பிறகு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன சொன்னார்னா, ஃபியூச்சர்ல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது பாகிஸ்தான் ஜெயிக்கும், இந்தியா ஜெயிக்கும், இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம்னு தலைவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. பட் நம்ம ஆளுங்க அப்படியா விடுறாங்க? கடைசி ஒரு 10 நாள்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு கொடுக்குற ஹைப் இருக்கே, நம்மளுக்கு பிபி ஏறி, பிரஷர் ஏறி, ஆங்ஸைட்டி வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் தவிர்த்து சண்டே அன்னைக்கு தான் மேட்சை செட் பண்ணுவாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அப்படி செட் பண்ணும்போது ஊருக்குள்ள ஒருத்தர் கூட நம்ம வெளியில பார்க்க முடியாது, எல்லாரும் டிவி முன்னாடி ரெடியா உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும். முன்னாடிலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, மேட்சுக்கு முன்னாடி பெருசா யாரும் வந்து ஒருத்தர் வார்த்தை விட மாட்டாங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுல இருந்து ஏன்டா ஏதாவது சொல்லி வைப்பான், ஏதாவது நடந்ததான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாய விடுறது. அந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் கோச் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இந்தியாவுக்கு துபாயில சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் வந்து பாகிஸ்தான்ல சில பிளேயர்ஸ் நாங்கெல்லாம் சாதா கேம் மாதிரி விளையாட, இந்தியாலாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டா அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. இந்தியன் டீம் இதை பத்திலாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க, டிராஃபியை எடுக்காம போங்க, நாங்க பாகிஸ்தான் வரமாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா துபாய் தான் லேண்ட் ஆகும், அங்கதான் மேட்ச் வின் பண்ணுவோம், மேட்சையும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அங்கே போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடியெல்லாம் பாகிஸ்தான் இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஏதாவது கான்ட்ரவர்சினா பேசிப்பாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் டீம் கேப்டனுக்கு வந்து நம்மளால ஆட முடியல, இருந்தாலும் ஏதாவது சொல்லி வைப்போம், இந்தியா வந்து துபாயில் ஆடுறதுனால நிறைய வந்து ஃபேவர் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு சைடு சொல்ல, ஜாஸ் பட்லர் நம்மளோட இங்கிலாந்து கேப்டன் அவர் என்ன சொல்றாருன்னா, சம்மந்தமே இல்லை அவருக்கு இந்த விஷயமும், வேற ஒரு மேட்சோட போஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஏன்னா துபாயில வந்து வென்யூ இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டு பி ஃப்ராங்க் ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான், டிராவல் இருக்காது, மற்றபடி பிச்சு நீங்க பேட்டிங் ஆனாலும் ஆட போகுது, நாங்க போலிங் போட்டாலும் போட போகுது அப்படின்றது ஜாஸுக்கு தெரியும். ஆனா ஏதாவது சொல்லணும்ல, ஏதாவது நம்ம சொன்னாதானே வெளியில தெரியும் அப்படின்னால ஜாஸ் பட்லர் ஒரு சைடு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே சும்மாவா விட்டாங்க? ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு பாகிஸ்தான் வந்து இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அடிக்க முடியாதுன்ட்டு. பட் ஏதோ ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ரொம்ப 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 ஒஸ்டா வந்து நம்ம கிட்ட 6 விக்கெட்ஸ்ல தோத்தாங்க. வழக்கம் போல ஃபார்ம்ல இத்தனை வருஷம் இல்லாதவரை வந்து விராட் கோலியை ஃபார்மை கூட்டு வந்தாங்க பாகிஸ்தான். இதெல்லாம் நடந்தது. பட் பேரலா பாகிஸ்தானோட ஜாம்பவான்கள் ஃபேஸ் போலிங் அட்டாக் ஷோயிப் அக்தர் அண்ட் வாசிம் அக்ரம் வந்து பாகிஸ்தானை பத்தி நான் பேச விரும்பல, ஏதோ கூப்பிட்டீங்க வந்து உட்கார்றேன், மற்றபடி இந்த டீமுக்கு எனக்கு சம்மந்தலடா, பசுபதி வண்டியாடுறா அப்படின்ற மாதிரி ஷோயிப் அக்தர் ஒரு சைடு. இந்த சைட்ல வாசிம் அக்ரம் எதை பேஸ் பண்ணி இந்த டீமை செலக்ட் பண்ணீங்க? எனக்கு கேப்டன், கோச்சு, செலக்ஷன் கமிட்டி இவங்க 3 பேரையும் மீட் பண்ணியே ஆகணும், எல்லாம் பிச்சு விடுவோம் பிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட விரக்தி இருக்குல்ல. ஆஸ் அ ஜாம்பவான்கள் அவங்களாம் கண்டிப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போலிங் அட்டாக் வச்சிருந்தாங்க பாகிஸ்தான். இப்ப இருக்கிற போலிங்கும் இல்லாம நாங்க பயங்கரமா போலிங் அட்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அந்த இடத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எந்த எக்ஸிகியூஷன் இல்லைன்றது நம்மளுக்கு மட்டும் இல்ல, பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கே தெரிஞ்சதுனால இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா எப்பவுமே இருக்க ஒரு ஹைப் இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல அது மாறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இருக்காமலையும் போகலாம். ஆனா நான் அப்படியே தாங்க இருப்பேன். ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க டீமை பத்தி இவ்வளோ கேவலமா சொன்னதை நீங்க எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? இல்ல உண்மையாலுமே பாகிஸ்தான் டீம் வந்து என்னதான் ஒரு எனிமி கண்ட்ரியா இருந்தாலும் சரி எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட i1 Sports TV சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you.